Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தங்கம் வெள்ளி விலை மீண்டும் புதிய உச்சத்தை அடைந்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரியாஸ். ரியாஸ், தங்கம் வெள்ளி விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இந்நிலையில முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக கருதி தங்கத்தை வாங்குவது இதனுடைய ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அந்த பதட்டத்திற்கு என்ன காரணம்? கார்த்திகா, நாள்தோறும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை தினமும் புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. இதற்கு சர்வதேச அளவில் காணப்படக்கூடிய அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியான பதற்றங்கள் தான் முதன்மை காரணமாக உள்ளது. குறிப்பாக சொல்ல போனால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இதற்கு ஐரோப்பிய நாடுகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். இதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஐரோப்பிய நாடுகள் மீது கூடுதல் வரி விதிக்கப் போவதாகவும் எச்சரித்து வருகிறார். இதுதான் தற்போது காணப்படக்கூடிய அரசியல் ரீதியான பதற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. விளைவாக முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய பதற்றம் உருவாகிவிட்டது. தங்களுடைய பணத்தை இனி என்ன செய்வது? பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதா அல்லது பாதுகாப்பான முதலீடான தங்கத்தில் முதலீடு செய்வதா? பொதுவாக எப்போதெல்லாம் சர்வதேச அளவில் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பதற்றமான சூழல் காணப்படுகிறதோ அப்போதெல்லாம் தங்கத்தின் விலை உயர்வது வழக்கம். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் கடந்த சில நாட்களாக தங்கம் தினமும் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது கார்த்திகா. அதே போல வெள்ளி விலையை எடுத்துக்கொண்டால் தங்கத்துக்கு போட்டாக வெள்ளியும் தினமும் புதிய உச்சத்தை எட்டுகிறது. வெள்ளி விலையை பொறுத்தவரைக்கும் அது பெரும்பான்மையாக தொழில் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் சோலார் பேனல், வாகனம், தரவு மையங்கள் இவற்றில் வெள்ளியினுடைய பயன்பாடு மிக அதிகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த துறைகளில் வெள்ளியினுடைய பயன்பாடு, வெள்ளியுடைய தேவை அதிகரித்திருக்கிறது. விளைவாக வெள்ளியினுடைய விலையும் உயர்ந்து வருகிறது. அதே போல மக்களுடைய மனதிலும் ஒரு புதிய மாற்றத்தை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் முன்பு தங்கத்தை முக்கியமான முதலீடாக மக்கள் பார்ப்பார்கள். இப்போது வெள்ளியையும் அப்படி பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். அதாவது தங்கத்துக்கு நிகராக வெள்ளியையும் ஒரு முதலீட்டு பண்டமாக பார்க்கும் போக்கு மக்களிடையே உருவெடுத்திருக்கிறது. இதன் காரணமாக சாமானிய மக்களும் வெள்ளியில முதலீட்டு செய்யக்கூடிய போக்கும் உருவாயிருக்கிறது. குறிப்பாக பங்குச்சந்தையில் காணப்படுகிற ETF, வெள்ளி ETF இருக்கலாம், தங்கம் ETF இருக்கலாம், இவற்றில் முதலீடு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது கார்த்திகா. ரியாஸ், உலகளவுல தங்கம் மற்றும் வெள்ளியை முதலீடாக பார்க்கும் போக்கு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. நம் நாட்டை பொறுத்தவரை தங்க ஆபரணங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய எமோஷனாகவே பார்க்கப்படுகிறது, ஒரு கௌரவமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில சாமானிய மக்கள் இந்த விலை உயர்வை எப்படி பார்க்கறாங்க? நிச்சயமாக இது மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு தகவலாக தான் சாமானிய மக்களுக்கு இருக்கும். ஏனென்றால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கத்தை ஆபரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை எப்போதுமே உண்டு. அதாவது அந்த கலாச்சார பண்டமாக இருக்கு. முதலீட்டு பண்டம் போல இந்தியாவில தங்கம் ஒரு கலாச்சார பண்டமாக இருக்குது. திருமணம் போன்ற ஒரு சுப காரியங்களுக்கு தங்கம்ங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு பொருளா இருக்கு. அப்படியான ஒரு விஷயங்கள்ல தங்கத்தை வாங்குறது மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தான். ஏனென்றால் நீங்கள் சென்ற ஆண்டு, அதாவது டிசம்பர் மாதத்தை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு 95,000 ரூபாய் என்ற அளவில் இருந்த ஒரு தங்கம் இன்று 1,11,000 ரூபாயை தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒரே மாசத்தில் அவ்வளவு உயர்வு. ஏன் இந்த ஜனவரியில் மட்டுமே தங்கம் சவரனுக்கு 12,000 ரூபாய் உயர்ந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த தேவைக்கு, அதாவது ஒரு முதலீடாக இல்லாமல் ஒரு ஆபரண பயன்பாட்டுக்கு வாங்கக்கூடிய நினைப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி தான் கார்த்திகா. நிச்சயமாக விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரியாஸ். தங்கம் மற்றும் வெள்ளி விலை வரலாறு காணாத உச்சத்தை அடைந்திருக்கிறது. ஒரு கிராம் தங்கம் 14,415 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 515 ரூபாய் உயர்வு கண்டிருக்கிறது. ஒரு சவரன் 1,15,320 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 4,120 ரூபாய் ஒரே நாளில் தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது. தங்கத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு வெள்ளி விலையும் ஏறி இருக்கிறது. தொடர்ந்து வெள்ளி விலையும் உயர்ந்து வருகிறது. ஒரு கிராம் வெள்ளி 345 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 5 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. ஒரு கிலோ வெள்ளி 5,000 ரூபாய் உயர்வு கண்டு 3,45,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.